அல்லாஹு 2025-26 கல்வியாண்டில் பட்டம் வாங்க இருக்கக்கூடிய சகோதரி அஸ்மியா அவர்கள் இப்பொழுது உங்களுக்கு முன்னாடி உரை நிகழ்த்துவார்கள். தலைப்பு கல்வி பயணம் முடிவல்ல, புதிய பொறுப்பின் ஆரம்பம் என்கிற தலைப்புல ஒரு 10 நிமிட பயான். வத்தகுல்லாஹ அல்லதி தஸாஅலூன பிஹி வல் அர்ஹாம் இன்னல்லாஹ கான அலைக்கும் ரகீபா. எல்லாம் வல்ல அல்லாஹுவின் நல்லடியார்களே, உங்கள் மீது அல்லாஹுவின் சாந்தியும் சமாதானமும் நிலவட்டுமாக என்று கூறி எனது உரையை ஆரம்பம் செய்கிறேன். எனக்கு இங்கு கொடுக்கப்பட்டுள்ள தலைப்பு கல்வி பயணம் முடிவல்ல, புதிய பொறுப்பின் ஆரம்பம். இந்த உலகத்தில் பலவிதமான படைப்புகளை அல்லாஹ் படைத்திருக்கிறான். இந்த படைப்புகள் எல்லாவற்றிலும் சிறந்த ஒரு படைப்பாக தான் அல்லாஹ் மனிதனை படைத்திருக்கிறான். இப்படி மனிதனை படைத்து மனிதனுக்கு நிறைய அருட்கொடைகளையும் அல்லாஹ் செய்திருக்கிறான். அவனுக்கு கிடைத்திருக்கக்கூடிய அறிவாக இருந்தாலும், உணவாக இருந்தாலும், உடல் உறுப்புகளாக இருந்தாலும், செல்வமாக இருந்தாலும், இப்படி ஏராளமான அருட்கொடைகளை அல்லாஹ் மனிதனுக்கு செய்திருக்கிறான். இந்த அருட்கொடைகள் எல்லாவற்றிலுமே சிறந்த ஒரு அருட்கொடையாக அல்லாஹ்விடத்திலிருந்து நமக்கு கிடைத்ததுதான் நம்முடைய அறிவு. இன்னைக்கு இந்த உலகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய பெரும்பாலான உயிரினங்களுக்கு அல்லாஹ் அறிவை கொடுத்திருந்தாலும் மனிதனுக்கு தான் ஒரு படி மேலாக நன்மையையும் தீமையையும் பிரித்தறியக்கூடிய பகுத்தறிவை அல்லாஹ் வழங்கியிருக்கிறான். இந்த பகுத்தறிவு என்பது நாம் கற்கக்கூடிய கல்வியின் மூலமாக நமக்கு கிடைக்கிறது. நம்முடைய மார்க்கம் அதிக அளவில் கல்விக்கு முக்கியத்துவத்தை கொடுக்கக்கூடிய ஒரு மார்க்கம். கல்வியில அதிகமாக நம்முடைய மார்க்கம் கல்வியை கற்றுக்கொள்வதற்கு ஆர்வத்தை ஊட்டுது. அல்லாஹ் தன்னுடைய திருமறையில 39வது அத்தியாயம் 9வது வசனத்துல சொல்லும் போது, குல் ஹல் யஸ்தவில்லதீன யஅலமூன் வல்லதீன லா யஅலமூன் இன்னமா யததக்கரு உலுல் அல்பாப். அறிந்தோரும் அறியாதோரும் சமமாவார்களா? அறிவுடையோர்களே படிப்பினை பெறுவோர். இன்னைக்கு நாம வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய இந்த உலகத்துல நிறைய பாகுபாடுகளுக்கு மத்தியில வாழ்றோம். உயர்ந்தவன் தாழ்ந்தவன், செல்வந்தன் ஏழை, இந்த மாதிரியான ஏராளமான பாகுபாடுகளை நமக்கு நாமே உருவாக்கி கொண்டு நாம வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஆனா அல்லாஹ் தன்னுடைய திருமறையில சொல்லும் போது பாகுபாடு என்பது இருவர் மத்தியில தான். ஒருவர் கல்வியை கற்று அல்லாஹ்வின் பாதையில் நடக்கக்கூடியவர், மற்றவர் கல்வி அறிவு இல்லாதவர். இந்த இருவர்லையுமே யார் கல்வியை கற்று அல்லாஹ்வின் பாதையில் நடக்கிறாரோ அவர்தான் அல்லாஹ்வுக்கு முன்னிலையில் அந்தஸ்தில் உயர்ந்தவர். அதே மாதிரி அல்லாஹ் தன்னுடைய திருமறையில 2வது அத்தியாயம் 269வது வசனத்துல சொல்லும் போது, தான் நாடியோருக்கு கல்வியை வழங்குகிறான், தான் நாடியோருக்கு ஞானத்தை வழங்குகிறான். யாருக்கு ஞானம் வழங்கப்பட்டதோ அவர் அதிகமான நன்மைகளை பெற்றுள்ளனர். அறிவுடையோரை தவிர இதில் யாருக்கும் எந்த படிப்பினையும் கிடையாது. இந்த உலகத்துல நமக்கு கல்வி அறிவு வழங்கப்பட்டிருக்குன்னா அது அல்லாஹுடைய நாட்டத்தால நமக்கு கிடைத்தது. கல்வி அறிவு வழங்கப்பெற்ற நபர் நிறைய நன்மைகளை பெற்ற நபர். ஆனாலும் யார் இந்த கல்வியை பயனுள்ளதாக எடுத்துக்கொள்கிறாரோ, பயனுள்ளதாக மாற்றுகிறாரோ, அதில் இருந்து அவர் நேர்வழி பெறுவார். அதன் மூலமாக தான் அவர் படிப்பினை பெறுவார் அப்படின்னு அல்லாஹ் தன்னுடைய திருமறையில சொல்றான். இன்னைக்கு கல்வி என்பது இன்றியமையாத ஒன்றாகவும் எளிதில் நமக்கு கிடைக்கக்கூடிய ஒன்றாகவும் இருக்கு. உணவும் உடையும் தங்குமிடமும் ஒரு மனிதனுக்கு எந்த அளவுக்கு அத்தியாவசியமான ஒன்றாக பார்க்கப்படுதோ அதே போன்று கல்வியும் அத்தியாவசியமான ஒன்றாக மாறிக்கொண்டே வருகிறது. நாமும் அதிக ஆர்வத்தோடு சென்று பயிலக்கூடியவர்களாக தான் இருக்கிறோம். இப்படி 2 வருடம் 3 வருடம் 4 வருடம்னு இந்த உலகத்துல நாம நம்முடைய உழைப்பையும் நம்முடைய நேரத்தையும் பணத்தையும் வீணாக்கி படிக்கக்கூடிய கல்வியே நாளைக்கு அல்லாஹ்விடத்துல நம்மை அந்தஸ்துல உயர்த்துவதற்கு போதுமானதா என்று கேட்டா கண்டிப்பாக கிடையாது. நம்முடைய கல்வி என்பது எப்படி இருக்கணும்? நம்முடைய கல்வி நம்முடைய மார்க்கத்திற்குட்பட்டதாக இருக்கணும். வெறுமனே பணம் ஈட்டுவதை மட்டுமே குறிக்கோளாக கொண்டு நம்முடைய கல்வி இருக்கக்கூடாது. அல்லாஹும் அவருடைய தூதரும் நமக்கு வாழ்வதற்கு சில வழிமுறைகளை வகுத்து தந்திருக்காங்க. இப்படி இப்படி இருக்கணும், இப்படி இப்படி இருக்கக்கூடாது, இதெல்லாம் செய்யலாம், இதெல்லாம் செய்யக்கூடாது, இப்படி சில வழிமுறைகளை வகுத்து தந்திருக்காங்க.
இந்த வழிமுறைகளுக்கு உட்பட்டதாக தான் நம்முடைய கல்வி இருக்குதா என்பதை நாம பார்க்கணும். நம்முடைய கல்வி நமக்கு எந்த அளவுக்கு பயன் தரக்கூடிய ஒன்றாக இருக்குதோ அதே போன்று பிறருக்கும் பயனளிக்கக்கூடிய ஒன்றாக இருக்கணும். நம்முடைய கல்வி நம்முடைய மார்க்கத்தையும் நம்முடைய ஒழுக்கத்தையும் பிரதிபலிக்கக்கூடிய ஒன்றாக இருக்கணும். இன்னைக்கு நாம கல்லூரிகள்லையும் மதரசாக்கள்லையும் பள்ளிகள்லையும் படிக்கக்கூடிய இந்த கல்வி என்பது ஒரு கட்டம்தான். இதை படித்த பிறகு நாம் எவ்வாறு இதை வாழ்வியலாக்குகிறோம் என்பதில் தான் நம்முடைய கல்வி பயனற்றதாக உள்ளதா பயனுள்ளதாக உள்ளதா பயனற்று போகிறதா என்பதில் இருக்கு. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்லும்போது, ஒரு மனிதன் இறந்து விட்டால் இந்த உலகத்துடனான எல்லா தொடர்புமே அவனுக்கு முறிந்துவிடும், அவனுடைய எல்லா செயல்களுமே இந்த உலகத்தோடு முடிந்துவிடும், 3 விஷயங்களை தவிர. ஒன்று, தான் இந்த உலகத்தில் வாழும்போது ஏதாவது நிரந்தரமான நன்மையை பெற்றுத்தரக்கூடிய தர்மத்தை செஞ்சிருந்தா அது அவனுக்கு மறுமையிலும் அவனை பின்தொடர்ந்து வரும். 2வது, பயனுள்ள கல்வி, தானும் கற்று பிறருக்கும் கற்றுக் கொடுத்து தன்னை நேர்வழியில் நயித்த தன்னுடைய கல்வி. 3வது, தன்னுடைய பிள்ளைகள் தனக்காக செய்த பிரார்த்தனை. இந்த 3ஐயும் தவிர எல்லாமே இந்த உலகத்தோடையே நின்றுவிடும். இந்த 3ம் தான் இம்மையிலும் மறுமையிலும் பின்தொடர்ந்து வரக்கூடிய ஒன்றாக இருக்கும். அதுலேயும் இந்த பயனுள்ள கல்வி என்பது நாம் இந்த உலகத்தில் வாழும்போது எந்த அளவுக்கு நமக்கு அந்தஸ்தையும் பெருமையும் பெற்று தந்ததோ அதை விட அதிகமாக மறுமையில் நமக்கு நன்மையை பெற்று தரக்கூடிய ஒன்றாக இருக்கும். நாம் இன்னைக்கு கற்றுக்கொண்டிருக்கக்கூடிய இந்த கல்வி இந்த வருஷத்தோடய முடிஞ்சுது, இப்போ குறிப்பிட்ட நாட்களோடய முடிஞ்சு என்று நாம் எடுத்துக்கொள்ளக்கூடாது. வாழ்நாள் முழுவதுமே நாம் கற்றுக்கொண்டிருக்க வேண்டிய ஒன்றுதான் கல்வி. அது அல்லாஹ்விடத்தில் அதிகப்படுத்தி கேட்டுக்கொண்டே இருக்கணும். அதற்காக தான் அல்லாஹ் தன்னுடைய நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு ஒரு அழகான பிரார்த்தனையை கற்றுக் கொடுக்கிறான். ரப்பி ஸித்னி இல்மா, இறைவா எனக்கு கல்வி ஞானத்தை அதிகப்படுத்துவாயாக. நாம் எந்த அளவுக்கு அல்லாஹ்விடத்தில் கல்வி ஞானத்தை அதிகமாக படுத்தி கேட்கிறோமோ அதே போன்று நம்முடைய கல்வி பயனற்று போய்விடக்கூடாது என்பதற்காகவும் அல்லாஹ்விடத்தில் பிரார்த்தனை செய்யக்கூடியவங்களாக இருக்கணும். அல்லாஹும்ம இன்னி அஊது பிக மின் இல்மன் லா யன்ஃப, என்னுடைய கல்வி பயனற்று போவதிலிருந்தும் அல்லாஹ் நான் உன்னிடத்துல பாதுகாவல் தேடுகிறேன். நான் இந்த உலகத்துல கஷ்டப்பட்டு படிச்ச என்னுடைய கல்வி எனக்கும் பயன்பெறாம பிறருக்கும் பயன்பெறாம அது பயனற்று போவதிலிருந்து உன்னிடம் பாதுகாவல் தேடுகிறேன் அப்படின்னு அல்லாஹ்விடத்துல அதிகமாக நாம கேட்கக்கூடியவங்களாக இருக்கணும். இன்னைக்கு நாம நம்முடைய கல்வியை முடிச்சு அதற்கான பட்டத்தை பெறுவதற்குரிய அதனுடைய அங்கீகாரத்தை பெறுவதற்குரிய அந்த தருணத்துல இருக்கிறோம். நாம படிச்சுட்டோம், நமக்கு எல்லாம் தெரிஞ்சு இதோட எல்லாம் முடிஞ்சு அப்படின்னு நாம எடுத்துக்கொள்ளக்கூடாது. நாம கற்ற கல்வியை வாழ்வியலாக்குவதற்கான ஒரு அங்கீகாரமாக தான் நாம இதை எடுத்துக்கணும். இன்னைக்கு நாம இந்த கல்வியை படிச்சுட்டு வெளியே வரோம்னா பல பொறுப்புகளை சுமந்தவர்களாக தான் வரோம். அல்லாஹுக்குன்னு செய்ய வேண்டிய சில கடமைகள் இருக்குது. தொழுகை நிறைவேற்றுவது, நோன்பு பிடிப்பது, அதுக்கப்புறம் சக்காத், இந்த மாதிரியான காரியங்கள் அல்லாஹுக்கு வேண்டி நாம செய்வோம். ஓரளவுக்கு அதில் கரெக்டாக இருப்போம். ஆனாலும் அதில் அலட்சியப்படுத்தாமல் செய்யக்கூடியவங்களாக இருக்கணும். அது போக நம்முடைய குடும்பத்திற்கு என்று செய்ய வேண்டிய சில கடமைகள் இருக்கு. பெற்றோரை எப்படி பேணி நடக்கணும், உறவினர்களை எப்படி பேணி நடக்கணும், ஒரு குடும்பத்தை எந்த அளவுக்கு பொறுப்பா எடுத்துக்கொண்டு போகணும், இதையெல்லாம் சரியற செய்யக்கூடியவங்களாக இருக்கணும். நம்முடைய மார்க்கத்திற்கும் சமூகத்திற்கும் செய்ய வேண்டிய கடமைகள் என்று சில இருக்குது. நம்முடைய மார்க்கத்திற்கு செய்ய வேண்டிய கடமைகள் அப்படின்னு அல்லாஹ் தன்னுடைய திருமறையில சொல்லும் போது, வல் தகுன் மின்கும் உம்மத்துன் யதுஊன இலல் ஹைர் வ யஅமரூன பில் மஅரூஃப் வ யன்ஹவுன அனில் முன்கர் வ உலாயிக ஹுமல் முஃப்லிஹூன். நல்வழியில் செலுத்தி நன்மையை ஏவி தீமையை தடுக்கக்கூடிய ஒரு கூட்டம் வரட்டும், அவர்களே வெற்றியாளர்கள். அதிகமாக நன்மையை ஏவி தீமையை தடுக்கக்கூடியவர்களாக இருக்கணும். அப்படி ஒரு கூட்டம் இந்த உலகத்தில் இருக்குதுன்னா அவர்கள் தான் வெற்றியாளர்கள் அப்படின்னு அல்லாஹ் தன்னுடைய திருமறையில சொல்றான். இன்னைக்கு நாம கற்றிருக்கக்கூடிய கல்விக்கும் நம்முடைய முன்னேற்றத்திற்கும் பெரிய ஒரு தடையாக நாம தான் இருந்துட்டு இருப்போம். சோம்பேறித்தனமாக இருப்பது, கற்றதை செயல்படுத்தாம நேரத்தை வீணாக்குவது, இந்த மாதிரியான காரியங்கள்ல எல்லாம் ஈடுபட்டு அதிக அளவில் நம்முடைய கல்வியை பயனற்று போகுமாறு நாம செஞ்சுட்டு இருக்கோம். அதற்கு எதிராகவும் அல்லாஹ்விடத்தில் அதிகமாக பிரார்த்தனை செய்யக்கூடியவங்களாக நாம இருக்கணும். இன்னைக்கு நாம படிச்சுட்டோம், நமக்கு தெரியும் நன்மை எது தீமை எது என்பதை பிரித்தறியக்கூடிய பகுத்தறிவே நம்முடைய கல்வி நமக்கு தந்திருக்கு.
இதுக்கு முன்னாடி ஒரு தீமையில விழுந்துட்டோ தெரியாம செஞ்சுட்டோ அது ஒரு தவறாக பார்க்கப்படும். ஆனா இப்போ நாம தெரிந்த பிறகு ஒரு தவறுல போய் விழுறோம்னா அது ஒரு பெரிய குற்றமாக பார்க்கப்படும். தெரிந்து கொண்டே குற்றவாளியாக அல்லாஹுக்கு முன்னிலையில் நிற்பதற்கு யாருமே விரும்ப மாட்டோம். அதனால இந்த மாதிரியான காரியங்கள்ல இருந்தெல்லாம் நாம விடுபட்டு நாமும் நல்வழியில் சென்று பிறரையும் நல்வழியில் செலுத்துவோமாக என்று கூறி எனது உரையை முடிக்கிறேன். வாஹிர் தாவான அனில் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.